அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அமெரிக்காவில் இன்று ஒரு பெயர் பேசப்படுகிறது, ராஃபியா அர்ஷத். இஸ்லாமிய நம்பிக்கையின் மகத்துவத்தையும் உறுதியான மனோபலத்தின் வலிமையையும் உலகிற்கு காட்டிய ஒரு முஸ்லிம் சகோதரி. ஹிஜாப் அணிந்து தீனின் பாதையில் உறுதியாக நின்று அவர் தனது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். இந்த கதை ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் உத்வேகமளிக்கும் ஒரு செய்தியாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ராஃபியா அர்ஷத் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் நேர்காணலில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு. அந்த நேர்காணல் அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த முக்கியமான தருணத்தில் அவர் ஒரு பெரிய சோதனையை எதிர்கொண்டார். வீட்டார் அவரிடம் கூறினர், ராஃபியா, ஹிஜாப் அணியாமல் நேர்காணலுக்கு சென்றால் போதும். ஹிஜாப் அணிந்தால் தேர்வு பெறுவதற்கான வாய்ப்பு குறையும். உலகின் பார்வையில் இது ஒரு நடைமுறை அறிவுரையாக இருந்தது. ஆனால் ராஃபியாவின் இதயம் வேறொரு முடிவுக்கு அவரை இட்டுச் சென்றது. அவர் தனது நம்பிக்கையில் உறுதியாக நின்றார். இல்லை என்று ராஃபியா முடிவு செய்தார். எனது தீனை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஹிஜாப் அணிந்து தைரியத்துடன் அவர் அந்த நேர்காணலுக்கு சென்றார். உலகம் எதிர்பார்த்ததற்கு மாறாக ராஃபியாவுக்கு அந்த உதவித்தொகை கிடைத்தது. அது மட்டுமல்ல, 17 ஆண்டுகளின் இடைவிடாத உழைப்பு மற்றும் சட்ட பயிற்சிக்கு பிறகு அவர் அமெரிக்காவில் ஹிஜாப் அணிந்த முதல் முஸ்லிம் பெண் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுப்ஹான் அல்லாஹ்! ராஃபியா அர்ஷத்தின் இந்த பயணம் நமக்கு அளிக்கும் செய்தி தெளிவானது. தீனை இறுகப்பற்றி வாழும்போது அல்லாஹ் தாலா வெற்றியின் கதவுகளை திறந்து விடுவான். ஹிஜாப் அணிவதை காரணம் காட்டி சமூகம் நம்மை தடுக்க முயற்சிக்கலாம். ஆனால் நம்பிக்கையுடன் முன்னேறும்போது அல்லாஹுவின் உதவி நம்முடன் இருக்கும். இன்று ஹிஜாப் அணிபவர்களையும் முகத்தை மறைப்பவர்களையும் கண்டு கோபப்படுபவர்கள் ஒரு பக்கம், முகத்தை மறைக்காதவர்களை கண்டு கோபப்படுபவர்கள் மறுபக்கம். இத்தகைய ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமின் அழகையும் வலிமையையும் உலகிற்கு முன்னால் வெளிப்படுத்த அல்லாஹ் தாலா ராஃபியா அர்ஷத் போன்றவர்களை தேர்ந்தெடுக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ்! எவ்வளவு மகத்தானவன் அல்லாஹ்! நாம் பிரார்த்திப்போம். பரிசுத்தமான தீனுல் இஸ்லாமை இறுகப்பற்றி வாழும் தௌஃபீக்கை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அருளட்டும். ஆமீன்.